ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன லீவெல்லாம் முடிஞ்சு பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா? ஓகே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சண்டே சிம்பிள் நான்வெஜ் மெனு தான். அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் தேவையானதை முதல்ல நம்ம அரிஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்ப நம்மளுக்கு லன்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் சாம்பார், ரசம், சாதம், மண்ணீரல் ஃப்ரை, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் சண்டேயில் லன்ச் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரசத்துக்கு புளி ஊற வச்சுக்கலாம். சாம்பாருக்கும் சேர்த்து நான் மொத்தமாக ஊற வச்சுடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம சமையலுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சமைக்கலாம். அதுக்காக தான். ஸோ ரசத்துக்கு தேவையான பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் ஒரு பிளேட்டில் அரிஞ்சு வச்சுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் இப்படி பண்ணும்போது நம்ம எந்த ஐட்டத்தையும் மறக்காமல் நம்ம கரெக்டாக அந்த டிஷ்ஷை பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டு ஊறிட்டுருக்கு. க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி சிக்கன் லாலிபாப் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லாலிபாப் பீசஸ் மட்டும் கிடைக்கும். அதுக்கும் 65. ஸோ இப்போ ரசத்தை கூட்டிடலாம். அதுக்கு பருப்பு தண்ணியில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நசுக்கின பூண்டு, தக்காளி, புளி, ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதை கடைசியாக தாளிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள் ரசம். அப்புறம் ரசப்பொடி கடைசியாக தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா கொள்ளு ரசமாக இருந்தால் நாங்கள் முதல்ல போட்டு கொதிக்க விட்டுருவோம். பட்டு மிளகு, சீரகம் அதெல்லாம் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணதுனால கடைசியாக போட்டால் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் நாங்கள் ரசப்பொடி போடுவோம். ஸோ இதை ஒரு சைடு வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கடைசியாக தாளிச்சிடுவோம். ஸோ இப்போது ரசம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. ஒலையும் சைடில் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடகம், கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், பெருங்காயம் எல்லாம் ஒன்றா எடுத்திருக்கேன். நான் தனித்தனியாக காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் சம்டைம்ஸ் இப்படி ஒன்றா கூட போடுவோம். போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இந்த தாளிப்பில் ரசத்தை ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுவோம். இது சிம்பிள் நார்மல் தக்காளி ரசம் தான். பார்த்திங்கன்னா ரசம் நல்லா ஒரு கொதி வந்துச்சு. ஒலை ஆல்மோஸ்ட் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மண்ணீரல் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ரசத்தை இறக்கி வச்சிடலாம்.
ஸோ இப்போது வெங்காய சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது வெங்காய சாம்பார்னு பார்த்திங்கன்னா அதை மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லை தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெறும் சாம்பார்னு சொல்லுவாங்க, காய் எதுவுமே போடாததுனால. அது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வெங்காய சாம்பார்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்தா அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சாம்பாருக்கு தாளிப்பு வடகம், கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு வந்து நாங்கள் மிளகாத்தூள் போட மாட்டோம். காஞ்ச மிளகாவையும் கிள்ளி வந்து போட்டு அதில் இருக்க காரமே வந்து நிறைய உரைக்கிற மாதிரி ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துப்போம். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான்வெஜ்ஜுக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு, சிக்கன் ஃப்ரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்புலேயே வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான உப்பையும் போட்டுடுறேன். ஸோ இது வந்து மற்ற சாம்பாரை விட இது வந்து ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு சைட் பருப்பு போட்டு ஒரு சைடு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கும்போது பருப்பு ரெடி ஆனதும் இதில் ஊற்றி கலரி ஒரு 2 கொதி வந்ததும் சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான் இது. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க குக்கிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சு பழகுங்க. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போட்டு சமைக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அரிசி போட்டுடலாம். ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. தக்காளி இது வதங்கும் போதே நல்ல மணம் வரும். அப்புறம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் கொதிச்சிருச்சு, ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. மண்ணீரல் வந்து நல்லா கிரேவி ஆயிடுச்சு. அதை சுண்டட்டோன்னு நான் அதை குக்கர்லேயே வச்சு சுண்டிட்டுருக்கேன். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கினதை மேலே தூவிட்டா முடிஞ்சது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தொக்கும் நல்லா சுண்டி நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டதும் தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மண்ணீரல் ஃப்ரையை வந்து நீங்கள் நல்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். அயர்ன் சக்தி நிறைய இருக்குது இதில். கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒரு முழு மண்ணீரலை அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க ஒருத்தவங்களை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒலை கொதிச்சிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரையும் மசாலாலாம் போட்டு ஊறிட்டுருக்கு, சிக்கனும். ஸோ மீன்வெயில் எல்லா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் கவுத்து வச்சாச்சு. ஸோ இந்த ஒலை மட்டும் நான் எப்பவும் கடைசியாக தான் போடுவேன். ஏன்னா இது கொதிச்சு சாதம் ரெடி ஆகிற டைமில் நம்ம கிச்சன் எல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஆள்ற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கீழே விழுந்த இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் பெருக்கி எடுத்து பக்காவாக நம்ம நீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து கடைசியாக தான் சாதம் போடுவேன். ஸோ சாதமும் வந்து எல்லோரும் சாப்பிடும்போது நல்லா சூடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாகிடுச்சு கிச்சனு. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி மேடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சாதம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வடித்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ 65க்கு பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஊறட்டோன்னு எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருந்தேன். ஸோ நல்லா மசாலா ஊறினதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் சாப்பிட உட்காரும்போது நான் இது வந்து 65 போடுறேன். ஸோ நாங்கள் நான்வெஜ் பண்ண எண்ணெயை ரீயூஸ் பண்ண மாட்டோம். அதனால 2 பீஸாகவே போட்டு கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். சிக்கன் லாலிபாப் பாருங்கள்.
சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். சிக்கன் 65 மசாலா வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ ரைஸு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரசம் பாருங்கள். மண்ணீரல் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லி யாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா அது நான் ரொம்ப சீக்கிரமாக திருப்பிட்டேன், அதனால் ஸ்கின்னெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ அடுத்த ஃப்ரை தான் வந்து ஒழுங்காக போடணும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் தவாவில் போட்டுறேன். எனக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும். ப்ளஸ் 65 போட்ட எண்ணெயை கூட நம்ம வேறு எதுக்காச்சும் ஊற்றிக்கலாம். ஆனால் ஃபிஷ் போட்ட எண்ணெய் அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக குப்பையில் தான் ஊற்றணும். உள்ள கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் தவாலே தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து எல்லோரும் லஞ்சில் உட்காந்து சாப்பிடும் போது தான் ஒன்று ஒன்றா போடுவோம், முன்னாடியே போட்டு வைக்கிறதில்ல. இந்த ஃபிஷ் ஃப்ரை தாங்க சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆனால் நல்லா வந்தது.